நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் பாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னை இருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள் தரும் அன்னபூரணி தாயாருடனமர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடிகளை முக்கணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்குணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மைகளாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, தொன்ற புராணத்திலே காரைக்கால் அம்மையாருடைய புராணம் இல்லைங்களா? இறைவனே அம்மை என்று சொன்ன பெருமையுடைய அம்மையாருடைய திருப்புரா சரிதான் சிந்திச்சுட்டு இருக்கோம். காரைக்கால் அம்மையார் 24 பாட்டு போன வகுப்பில் பார்த்துருக்குறோம். 25வது பாட்டு பார்க்கணும். அம்மையாருடைய இல்லத்தில் திருமணமான புதிது இல்லைங்களா? அம்மையார் கல்யாணம் ஆன புதுசு. அவங்க அப்பா பெரிய வணிகர் தனதத்தர் இல்லைங்களா? அவர் என்ன செய்கிறாருன்னா, தனியாக ஒரே பெண் அப்படிங்கிறதுனால திருமணம் செஞ்சு வெளியூருக்கு அனுப்புறதில்லை. அவங்க ஊர்லேயே அந்த காரைக்கால்லையே தனியாக ஒரு வீடு பார்த்து அவர் அமரை செய்து அவர் வியாபாரம் தனியாக செஞ்சுட்டு இருக்கிறார். மாமனார் வீட்டு ஊரில் இருந்தாலும் மாமனாருடைய வியாபாரம் தனியாக, அவர் தனியாக வியாபாரம் செய்கிறார். அப்படி செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவரை பார்ப்பதற்காக 2 பேர் வராங்க. நல்ல அதிமதுர கனி கொண்டு வராங்க வருகின்றவர்கள். அப்படி அதிமதுர கனி கொண்டு வந்து கொடுக்கின்ற பொழுது வீட்டில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது வீட்டில் கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி வீட்டில் அவங்க கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு அடியார் ஒருத்தர் வர்றார். ரொம்ப வயதான அடியார் இல்லைங்களா? சென்ற வகுப்பில் அதெல்லாம் நம்ம ரொம்ப விரிவாக பார்த்தோம். விடையவன் தன் அடியாரே பிறலறிய விருந்தானால் பேரிதன் மேல் இல்லை எனும் அறிவனராய் அவரமுது செய்வதற்கு ஆதரிப்பார் என்று சொல்லி நமக்கு சென்ற வகுப்பில் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி அவர் அமுது செய்கின்ற பொழுது அம்மா காய்கறி எல்லாம் எதுவும் இல்லை. அதனால் அவர் வந்த நேரம் முற்பகல் 12 மணிக்கு முன்னாடி வந்ததுனால அமுதம் மட்டும் தயாராக இருக்குது. அதான் சொல்கிறார், கரிய முதங்குதவாதே திரு அமுது கைகோட அப்படின்னார் இல்லைங்களா? சரி, வேற அமுது மட்டும் இருக்குது, காய்கறி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இருந்த மாங்கனியில் ஒன்று வைக்கிறாங்க. அவர் நல்லா விரும்பி அமுது உண்டு சென்று விடுகிறார். அதற்கு பிறகு கணவனார் வர்றார். கணவனார்கிட்ட அம்மா சொல்லலை, மாதிரி ஒரு அடியார் வந்தார் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சொல்லலை. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வந்த உடனே கணவனார் ஒரு தயாராகிட்டு உணவு எடுக்கிறதுக்காக வர்றார். அமுது எடுக்க வருகின்ற பொழுது அவங்க அந்த ஒரு மாங்கனியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உணவு உண்கின்ற பொழுது ஒரு மாங்கனியை கொண்டு வந்து வைக்கின்ற பொழுது அதை அந்த கணவனார் உண்கின்றார். அப்படி உண்கின்ற பொழுது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ரொம்ப அதிமதுர மாங்கனியாக இருக்குது, சுவை நல்லா இருக்குது, இன்னொரு மாங்கனி இருக்குமில்ல அதையும் கொண்டு வந்து வெய்ய அப்படின்னு சொல்கிறார். நல்ல கணவனாக இருந்தால் சரி நம்ம ஒன்று சாப்பிட்டுட்டோம், அம்மா வீட்டுக்கார அம்மாவை சரி நல்லா சுவையாக இருக்குது நீ ஒன்று சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கணவன் அப்படி செய்யலை. சரி நல்ல சுவையாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுவை இல்லாமல் இருந்திருந்தா சரி இன்னொன்று இருக்கு நீ அதை நீ சாப்பிட்டுக்குன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளை மாதிரி அவர் அப்படி சொல்லலை. அதனால் என்ன செஞ்சார்னா, மனைவியா தாம் படைத்த மதுரமிக வாய்ந்த கனி தனை நுகர்ந்த இனிய சுவை ஆறாமை தார்வணிகன் இணையதொரு பலம் இன்னும் உலது அதனை இடுக, இன்னொரு பலம் இருக்கு அதையும் கொஞ்சம் கொண்டு வந்து கூட அப்படின்னு சொல்றார். அப்புறம் அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அணையது தாம் கொண்டு வர அணைவார் போல் அங்கு அகன்றார். கணவன் கிட்ட பொய் சொல்ல முடியாது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே அந்த இடத்துல இருந்து உள்ள போறாங்க. உள்ள போய் சாமி கிட்ட கேட்க போறாங்க. அதான் இந்த பகுதி சென்ற வகுப்பில் இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப கணவன் கிட்ட என்ன சொல்றது அப்படின்னு அம்மாவுக்கு ஒரு குழப்பம் இருக்கின்ற பொழுது பெருமான்கிட்ட போய் அவங்க வழிபாடு செய்யறாங்க. பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது
மறுபடியும் இன்னொரு கனி அம்மாவுடைய கையில வந்து கிடைக்குது. அதுதான் இந்த பாட்டு. அம்மருங்கு நின்றயர்வார் அருங்கனிக்கங்கு என் செய்வார். எடுத்துட்டு வர மாதிரி வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த மாதிரி வந்துட்டாரு வச்சுட்டு நல்லா சொல்லலை. அப்படி சொல்லல, முதல்ல சொல்லியிருக்கணும். சொல்லாத விட்டதுனால மீண்டும் சொல்லணும், ஏதாவது அவர் நினைச்சுக்குவாரு என்னமோ அப்படின்ட்டு அம்மா சொல்லலை. அதான் சொல்ற, அருமருங்க நின்றயர்வார் அருங்கனிக்கங்கு என் செய்வார். மெய்மறந்து நினைந்துற்ற இடத்துதவும் விடையவர்தால். மெய்மறந்து நினைந்து உற்ற இடத்து உதவும் விடையவர் யார்? சிவபெருமான் தான். உற்ற இடத்தை யாரு நமக்கு உதவி செய்வார்? பெருமான் தான் உதவி செய்வான் இல்லைங்களா? உற்றிடத்து உதவார் அப்படின்னா பெருமான் தான் செய்வார். என்ன நேரத்துக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை சாமி உதவி செய்வார். சொல்ற, உற்றிடத்து உதவும் விடையவர்தால் தம்மனம் கொண்டு உணர்தலுமே அவர் அருளால் தாழ் குழலார் கைமறங்கு வந்திருந்தது அதிமதுர கனியொன்று. பெருமானே அப்படின்னு சொல்லி அம்மா அப்படி வேண்டி நிற்கிற பொழுது அப்படியே இறைவனுடைய திருவருளால் இன்னொரு மாங்கனி வந்து நிற்கிதுங்க. அதுதான் உற்ற இடத்து உதவுவார் அப்படின்னு பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. ஆமா, நமக்கு யார் உதவுவாங்க அப்படின்னா இறைவன் தான் உதவணும். அந்த சாமி அதை செய்யறார். அம்மருங்கு நின்றாயிரம் அந்த பக்கத்திலே நின்று மனம் தளர்ந்த. அப்படியே என்ன செய்யறதுன்னே தெரியல அம்மாவுக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னொரு கனி வேற கணவனார் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பின்ன அரிய கனி பெறும் வழிதான் வேறு என்ன செய்வார் என்று சொல்லி தம்மையும் மறந்து நினைந்து அல்லலுற்ற இடத்தில் வந்து உதவி அருளும் விடைவராகிய சிவபெருமான் திருவடிகளை தமது மனத்தில் முற்றும் உற வைத்து உணர்வினில் பொருந்த வைத்த உடனே நான் என்ன செய்வேன் சாமி இன்னொரு கனிக்கு அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி மனசுல தான் நினைக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி மனசுல நினைச்ச உடனேயே பெருமானுடைய திருவருளினாலே தாளும் கூந்தலுடைய அம்மையாரது திருக்கையின் இடத்திலே அதிமதுர கனி ஒன்று வந்து பொருந்தி இருந்தது. அதிசயமா அம்மாவுடைய கையில வந்து ஒரு கனி அப்படியே பொருந்தி இருக்குது. சொல் மெய் மறந்து நினைந்துனார். எப்பொழுதுமே தன்னை மறந்து பெருமான் திருவடியை நினைச்சாதான் பெருமான் வந்து அருள் செய்வான் இல்லைன்னா முதல்ல வந்து நம்மளை நாம மறக்கணும். இறைவனுடைய திருவடியை மனசுல நினைக்கணும். அதான் சொல்ற, தம்மை மறந்து நினைந்து நினைப்பவர் செம்மை மனத்தினும் என்று சொல்லி கோயில் நான்மணி மாலையில சொல்றார். தம்மை முற்றிலும் மறந்து சிவபெருமான் ஒருவரையே நினைந்து உற்ற இடத்து அப்படி இருக்கிற பொழுது பெருமான் கண்டிப்பா வந்து நமக்கு அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றார். தன்னை முதல்ல மறக்கணும், தன்னுடைய பற்றுக்கள் எல்லாம் நீங்கணும். அப்பதான் பெருமான் வந்து அவனுடைய திருவடி பற்று நமக்கு கிடைக்கும். உலகப்பற்று எப்ப நீங்குதோ அந்த உலகப்பற்று நீங்குகின்ற பொழுது இறைவனுடைய திருவடி பற்று ஆன்மாவில் பதியும். அதான் இந்த சொல்றார். மனம் கொண்டு உணர்தல், மனம் முழுவதும் அதிவேயாகி நிற்கும்படி அழுந்தி அறிதல் என்று சொல்லி அப்படி இருந்த உடனேயே ஒரு அதிமதுர கனி, அவன் அந்த வணிகன் உண்ட கனியை விட சுவையான கனி ஒன்று கையில், ஏன்னா இறைவன் திருவருளால கிடைக்கிறதுனால அந்த அதிமதுர கனி என்று சொல்லி அதிமதுரம் அப்படிங்கிறது ஒரு மருந்து பண்டம் சொல்லி அதிமதுரம் கடையில எல்லாம் விற்கும். சளி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதிமதுரம் கேட்டால் கொடுப்பாங்க. நம்ம நாட்டு மருந்து கடையில எல்லாம் அதிமதுரம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு மருந்து மாதிரி தான். ஆமாம், ஒரு மருந்து பண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மாதிரி ஒரு அதிமதுர கனி என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி அதை கொண்டு வந்து இப்ப கணவனாருக்கு அதை வைக்கிறாங்க. மற்றதனை கொடு வந்து மகிழ்ந்திடலும் அயின்ற அதனில் உற்ற சுவை அமிதினுமேல் மேல்பட உள்ளது ஆயிட இதுதான் முன்தரும் மாங்கனி அன்று மூ உலகில் பெறுவதற்கு அரிதால் பெற்றது வேறு எங்கு என்று பெய்வளையார் தமை கேட்டான். போன தடவை சாப்பிட்டதை விட அந்த 2 மாங்கனியில் ஒன்று சாப்பிட்டதை விட இது கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்குது. இது வந்து அந்த மாங்கனியோட சேர்ந்த வகை இல்லை. இது வேற எங்கிருந்து வந்தது? இந்த மணி வந்து மூவுலகத்திலையும் கிடைக்காது, அவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கணவனார் கேட்கிறார். அவ்வாறு வந்திருந்தார் தனியை கொண்டு வந்து மகிழ்ச்சியுடன் இடுதலும். அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி, மாங்கனி தானே கேட்டாரு, ஏதோ ஒரு கனி வந்துருச்சு கையில, அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனேயே அதனை உண்டு அதனில் பொருந்திய சுவையானது அமுதத்தினும் மேலாக உள்ளதாகவே இறைவனுடைய திருவருளால வந்தது. அதனால வந்து அது அமிர்தத்தை விட சுவையாக இருக்கிறது. இது முன்பு தந்த மாங்கனி அன்று. உடனே சாப்பிட்ட உடனே சொல்லிட்டாரு, இது வந்து நீ முதல்ல கொடுத்த மாங்கனி அல்ல, 3 உலகிலும் பெறுதற்கு அரியது அப்படின்ட்டார். 3 உலகத்திலும் இந்த மாதிரி ஒரு மாங்கனி கிடைக்காது, இந்த மாதிரி சுவை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே. நம்ம சாப்பிட்டு எத்தனையோ பழக்கப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அவரும் இது வந்து இந்த மாதிரி ஒரு மாங்கனி 3 உலகத்திலையும் கிடைக்கிறது அரிது அப்படின்னு சொல்லி அம்மையார் வந்து சொல்றாங்க. மூவலைகளும் பெருகுவதற்கு அரிது, இதனை பெற்றதுதான் வேறு எங்கு என்று சொல்லி வணிகன் வந்து அம்மையார்கிட்ட கேட்கிறார்.
அப்படி வணிகன் கேட்குற மகிழ்ந்து அப்படின்னா அந்த அயற்சி நீங்கி கனி கையில் கிடைச்சிருச்சுன்னு ஒரு அம்மாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா கணவனிடத்தில் போய் நிற்க தேவையில்லையா, அதனால் ஒரு மகிழ்ச்சி. இந்த இடலும் பரிகளத்தில் இடுதல் என்று சொல்றார். அமிர்தன தேவாமிர்தம் போன்று இருந்தது என்று சொல்லி அவன் தந்த கனி அடியார்க்காகிய பின் அருளோடு மீண்டு வந்ததாதலின் சுவை மேம்பட காரணமாயிற்றென்க. கடன், அதாவது பாருங்க சிவகணி உரை என்ன சொல்லாருன்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா எப்படி முதலும் வட்டி சேர்ந்து வருமோ அது மாதிரி அந்த ஒரு கனி அடியார் சாப்பிட்டதுனால இந்த இன்னொரு கனி அந்த சுவை அவ்வளவு கூடி வந்திருக்குதான். சிவகணி உரையில சொல்றார், அவன் தந்த கனி அடியாருக்காகிய பின் அருளோடு மீண்டு வந்ததாதலின் சுவை மேம்பட காரணமாயிற்றுங்க. கடன் வட்டியுடன் திரும்ப வருதல் போல அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் சொல்றாருங்க. அப்போ அடியார்களுக்கு செஞ்சது அந்த வட்டி முதலும் சேர்ந்து வர்ற மாதிரி அந்த வணிகனுடைய ஒரு கனி அடியார் சாப்பிட்டதனுடைய விளைவு இப்போ அதை விட பல மடங்கு பெறுதற்கரிய ஒரு சுவையோடு அந்த கனி வந்தது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்றாருங்க. ஆமா, மூவுலகில் மூன்று உலகிலும் என்று சொல்லி சொல்றார். வணிகன் வாக்கில் அவனை அறியாமலே உண்மை போந்தது என்று சொல்லி அவன் அறியாமையே சொல்றான். பெற்றது வேற எங்கு மூவுலகினும் பெறுதற்கரியதாயினமே துணிந்தானாதலின் மூவுலகம் அல்லாது வேறு எங்கு என்றான் என்று சொல்லி பெற்றது எங்கு என்று சொல்லி சொல்றாரு. அப்படி கேட்ட உடனே அம்மா சொல்றாங்க, அவ்வுரை கேட்டலும் மடவார் அருளுடையார் அளித்தருளும் செவ்விய பேர் அருள் விளம்பும் திறம் அன்று என்று உரை செய்யார் கைவரு கற்புடை நெறியால் கணவனுரை காவாமை மெய்வழி அன்று என விளம்பல் விடமாட்டார் விதி புரிவார். கேட்ட உடனே என்னன்னா, திருவருள் நிகழ்ச்சிகளை வெளியில சொல்லக்கூடாதுன்னு ஒரு நியதி இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இதுக்கு மேலே அம்மா கணவன் கிட்ட மறைக்கிறது நியாயம் இல்லை. அதனால சொல்லவும் கூடாது திருவருள் நிகழ்வை. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமை இந்த நேரத்தில். அதான் சொல்ற, அவ்வுரை கேட்டலும் தாம் எதிர்பார்த்திராத நிலையில் போன அந்த வினாவை கேட்டலும் அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, கொண்டு வச்சா அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுவாரு, வேற எதுவும் கேட்க மாட்டாரு. மாங்கனிக்கு மாங்கனி தானே, 2 மாங்கனிக்கு ஒரு மாங்கனி முதல்ல சாப்பிட்டாரு, இதை வச்சா சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டுவாரு. ஆனால் அம்மாவுக்கு எதிர்பார்க்காத விதமா அவனும் ஒரு கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொல்லி, தம்பால் அருளுடையாராக இறைவர் நமக்கு செய்த பெரிய அருளிப்பாடு பிறர்பால் சொல்லத்தக்கதென்று என்ற நிலையினால் அதனை சொல்லவும் மாட்டார். பாருங்க, பெருமானுடைய திருவருள் நமக்கு வந்ததுன்னா அதை நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுவாங்க பழமொழி, கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய திருவருள் வெளிப்பாடு ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரியவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அம்மா சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா சொல்றாரு பாருங்க, அதனை சொல்லவும் மாட்டார். கைவரும் கற்பு நெறியினால் கணவன் சொல்லினை சோறுபடாமல் காவாது விடுதல் மெய்நெறி என்று என்ற நிலையினால் அதனை சொல்லுதலை விடவும் மாட்டார். கணவனுக்கு முன்னாடி இதுக்கு மேல மலுப்ப முடியாது இல்லைங்களா. இதுக்கு மேல மாத்தி மாத்தி பேசவும் முடியாது. அதெல்லாம் போனாங்க, எடுத்தாங்க, சாமி கொடுத்தாரு, வந்தாங்க. இப்ப அவங்க வாக்கின் மூலமாக இல்லாத ஒன்றை சொல்லக்கூடாது. அதையும் மனசுல அவங்க நினைக்கிறார். இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட நடுக்கம் உற்றனராகி, கொஞ்சம் அம்மாவுக்கு இந்த இடத்துல ஒரு நடுக்கம், மெய்யெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. உரை செய்யார் ஒரு காரணத்தால் உரை செய்யவும் மாட்டார், மற்றொரு காரணத்தால் உரை செய்யாது விடவும் மாட்டார். ரெண்டும் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க அம்மா. சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல என்று சொல்லி உரை செய்யார் என்று சொல்லி விதிர்ப்புற உடல் நடுங்கி அப்படியே அம்மா மனசெல்லாம் தளர்ந்து இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றத்தோட இருக்கிறாங்க. செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தால் மைதலையும் கண்டர் சேவடிகள் மனத்துற வணங்கி எய்த வரும் கனியளித்தார் யார் என்னும் கணவனுக்கு மொய்தரு பூங்குழல் மடவார் புகுந்தபடி தனை மொழிந்தார். இதுக்கு மேல மறைக்க கூடாது அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த அடியார் வந்தது, அடியாருக்கு உணவு படைச்சது, அடியாருக்கு கனியை வைத்தது, அதற்கு பிறகு கணவனாருக்கு ஒரு கனி வைத்தது, 2வது கனி எப்படி வந்தது, பெருமானுடைய திருவருளால அந்த அதிமதுர மாங்கனி கையில வந்தது, இதெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் மீண்டும் ஒரு கனி கேட்க போறார். செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தால் அப்படின்னா, இதுக்கு மேல சீலம்னா அது ஒழுக்க நெறி. அப்படி பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுக்க நெறி இருக்கு இல்லைங்களா. அதனால கணவனிடத்துல மறைக்கிறது அவ்வளவு சரியா இருக்காது என்று சொல்லி, எவ்வாறாயினும் செய்தபடி சொல்லுவதே கடமையாம் என்ற சீலத்தை துணிந்தமையினாலே
விடவலதற்கிடமாகிய கண்டருடைய திருவடிகளை மனத்துள் பொருந்த வணங்கி கொண்டு அப்படின்னா பெருமாளுடைய திருவடி மனசுல வணங்கிக்கிறாங்க. அதாவது அடியார் வந்ததை மறைக்கணுங்கிறது அம்மாவுடைய எண்ணம் கிடையாது, அதை சொல்லணுங்கிற இதுவும் கிடையாது. என்னன்னா அது சொல்லணும்னு அம்மா நினைக்கல. ஏன்னா அடியார் வந்தாரு, உணவு எடுத்துட்டு போயிட்டாரு. அது அம்மா வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொண்டு தான். அதனால அது சொல்லணுங்கிற அவசியம். இன்னொன்று வந்து வந்தவர் ரொம்ப வயதான ஒரு அடியார், மறைக்கணும்ட்டெல்லாம் சொல்லாமல் இருக்கல, சொல்லணுங்கிற இடம் வரல. இன்னொன்று வந்து கணவனார் வந்து இதில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாருன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு அடியார் வந்தார்னா அவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இதில் கொஞ்சம் கூட அவருக்கு இதில் ஈடுபாடு இல்லை இல்லைங்களா, அம்மா அளவுக்கு அவருக்கு ஈடுபாடு இல்லை. அதனால் அதை பெருசாக சொல்லணும்னு அவங்க நினைக்கல. மறுபடியும் மறைக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லாமல் இருக்கல, அது சொல்லணுங்கிற இடம் வரல, அதனால் அம்மா சொல்லலை. இப்போ சொல்ல வேண்டிய இடம் வந்துடுச்சு, அதனால் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே மறைக்கலை. ரொம்ப இந்த இடம் கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தான் இதெல்லாம். கொஞ்சம் செய்தபடி சொல்லுவதே கடன் என்னும் சீலத்தால்னர் தமக்கு சிவனருள் செய்ததனை பிறருக்கு உரைத்தல் குற்றம், வினவிய கணவனுக்கு உண்மை கோராது மாறுபட கூறுதலும் குற்றம், உண்மையை தவிர வேற ஏதாவது சொல்லுவதும் குற்றம். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன செய்வதென்று நடுங்கி அம்மையார் எவ்வாறு ஆயினுமாக உண்மை நிகழ்ச்சியை கூறுவதே கடமை என்று சொல்லி அம்மா வந்து சரி என்னமோ நடக்கிறது நடக்கட்டு, இறைவன் திருவடி மனசில் நினைச்சிட்டு என்ன நடந்தோ அதை அப்படியே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து நினைக்கிறேன். மைதலையும் பிறருக்கு குரலாகாத அருளை எடுத்து சொல்ல புகின்றார், ஆதலை அதற்கு தீர்வு தேடிக்கொள்வார் போன்று அடி வணங்கினார் என்பது குறிப்பு. இறைவனுடைய திருவடியை வணங்கி சொல்றாங்க. கடைசியா அதுதானே, வேற என்ன நமக்கு இருக்கு? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலாம், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அதனால அம்மாவுடைய இறைவன் திருவடியை நினைச்சு அந்த கணியனை அடியாருக்கு அளித்தது முதல் கையில் வந்தது வரைக்கும் எல்லாமே ஒண்ணு விடாம சொல்றாங்க. அப்படி கேட்டுக்கிறான், சொல்றதையெல்லாம் கணவன் கேட்டுக்கிறான். கேட்டதுக்கு பிறகுதான் அவனுக்கு மனசுக்குள்ள இனிமேல் நம்ம வந்து இருக்கிறது அவளுக்கு சரியா வராதுன்னு சொல்லி விட்டு விலகிறதுக்கு அப்பதான் அந்த எண்ணம் வருது. சொல்றார், ஈசன் அருள் என கேட்ட இல்லிறைவன் அது தெளியான் வாசமலர் திரு அணையார் தமை நோக்கி மற்றதுதான் தேசுடைய சடைப்பெருமான் திருவருளேல் இன்னமுமோர் ஆசில்கனை அவனருளால் அலை தளிப்பா என மொழிந்தான். சும்மா இருக்கல, கணவனார் என்ன செய்யறாருன்னா அவருக்கு அது அதிசயம் தானே. அதனால சரி நீ சொல்றது உண்மையா இருந்தா இதே மாதிரி இன்னொரு கனிய திருவருளால நீ அழைத்து காட்டு அப்படின்னு சொல்லி கணவன் சொல்றான். அதான் அந்த ஈசனருள் என கேட்ட இல்லிறைவன், இல்லிறைவன்னா கணவனுங்க, இல்ல இல்லத்துக்கு இறைவன் யாருன்னா கணவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈசனருளே களி அளித்தனை என்று அம்மையார் சொல்ல கேட்ட இல்லத்துக்குடையவனாகிய அந்த வணிகன் அதன் உண்மையில் மனத்தெளிவு பெறாதவனாகி, அவனுக்கு தெரியல இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு அவனுக்கு தெரியல. அதாவது மனைவி மேல சந்தேகப்பட்டெல்லாம் ஒன்றும் கேட்கல, அது நம்ம மனசுல வச்சு அவனுக்கு இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இறைவனுடைய திருவருள் பத்தி அவனுக்கு தெரியாது. சாதாரணமான ஒரு உலகில் இருக்கக்கூடிய ஒரு வணிகன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சாமி வந்து கனி கொடுப்பாரா அப்படின்னு அவனுக்கு அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அதிசயமா இருக்கு. அதனால அவன் வந்து சரி அப்படின்னு இன்னொன்னு ஒரு சும்மா கல்யாண மனைவி கிட்ட ஒரு இளம் மனைவி தானே, அவரும் இளம் வயசா தானே இருப்பார், ஒரு விளையாட்டா சொல்ற மாதிரி தான், அப்படின்னு இன்னொன்னு அழைச்சு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி மனத்தெளிவு பெறாதவனாகி மனம் பொருந்திய மலரில் எழுந்தறிய திருவினையொத்த அம்மையாரை நோக்கி சொல்றார். மற்ற இந்த கனி ஒளி பொருந்திய சடையனையுடைய பெருமானது திருவருளால் பெறப்பட்டது என்பது உண்மையாயின் இன்னமும் ஒரு குற்றமற்ற இது போன்ற கனி ஒன்றனை அவர்களால் அழைத்தளிப்பாயாக. சும்மா அதெல்லாம் ஒரு சாதாரணமா இயல்பா பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா வந்து ரொம்ப மனசுக்குள்ள பெருமான் திருவொழியை நினைந்து உரி செய்யறாங்க. அவன் வந்து எப்படின்னா வணிகன் கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன விளையாட்டா அதெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கிறார். இதோட பெரிய இது இல்லை அப்படின்ட்டு சும்மா பேசிட்டு எப்பவும் போல பேசுற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறார். இல்லறைவன்னா வீட்டுக்குடையவன் என்று சொல்லி, மனைப்பதியாகிய வணிகன் என்று சொல்லி, இல்லாளன் என்பொழி போல இறை இல்லான் என்று சொல்லி இறைமைத்தன்மை வாய்க்க பெறாதவன். இல்ல பாருங்க, அதை கூட செய்குணி என்ன சொல்றாருன்னா இல் இறைவன்னா இறைமைத்தன்மை இல்லாதவன். பாருங்க அதை கூட எப்படி பிரிச்சு சொல்றாரு பாருங்க. அவனுக்கு இறைமைத்தன்மையே கொஞ்சம் கிடையாது. வந்த ஒரு மனைவி கணவன் 2 பேரும் குடும்பம், சாப்பாடு ஆக்கி வச்சா சாப்பிடுவான், மற்றபடி உலகியல் இருக்கக்கூடியவன் தான், பொருள் ஈட்டுவான், அப்புறம் உலகியல் இன்பங்கள்ல தான் இருக்கக்கூடிய ஒரு கணவன் தான். ஏன்னா அவருக்கு திருவருளை பத்தி அவனுக்கு தெரியாது. அதனால இறைமைத்தன்மை இல்லாதவன் அப்படிங்கறத, இல்லிறைவன்கிறத இறைமைத்தன்மை இல்லாதவன். அம்மா அப்படி இல்லையே, பிறந்து மொழிவை என்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து செவடியே சேர்ந்தேன் இல்லைங்களா.
அதனால அது ரெண்டுக்கு எப்படி இருக்குது பாருங்க. அதனால தான் அந்த ஓமை எப்படி சொன்னாங்கன்னா திருமணத்தப்ப மயிலுக்கும் காளைக்கும் உதாரணம் சொன்னாங்க. ரெண்டும் பொருந்தாது அப்படிங்கிறது அதுலயே வந்துடுது இல்லைங்களா. தளரடி மென்னகை தாதிவல்தார் காளைக்கு களிமையில் சுற்றம் போட்ட கல்யாணம் செய்தார்கள் என்று சொல்ல. இப்ப இங்கே அதே மாதிரி இறைவன்ட்டார், அவனுக்கு இறைமைத்தன்மையே கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுத்தனமாவே பேசிட்டு இருக்கிறான்னு பாருங்களேன். அம்மா இருக்கக்கூடிய நிலை வேறு, இவன் இருக்கக்கூடிய நிலை ரெண்டும் மலைக்கு மடுவுக்கு இருக்கிற மாதிரி. ஆமா, அப்படி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை அவனுக்கு. தெளியான் மனங்கொல்லான் உண்மை என்னும் தெளிவு பெறாதவனாகி என்று சொல்லி சிவனருள் தன்மையில் பயிலாதவராதலின் அருள் தந்ததாகில் இன்னும் ஒரு கனி அழைத்து அலி என்றான். இதுவே இந்நாள் மாக்களின் நிலை அப்படின்னு. திருவருள் அப்படின்னா அதை விட்டுறோம் இல்லையா, அப்படி விடக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மன தெளிவு இல்லை அப்படின்னு சொல்றார். ஆமா, இவ்வணிகன் சிவனடிமை திறமும் பண்பும் சிறிதும் பயிலாதவன் என்பதை உய்த்துணர வைத்த நயம் காண்க என்று சொல்லி குணம் பேசி குலம் பேசி என்று வேளாண்குடி தலைவர் என்று சொல்லி செஞ்சடையண்ணல் மெய்யடை விருப்புடையார் என்று முல்லை திலகவதியம்மாருக்கு நேர்ந்த மணமகன் திறத்தை அறிவித்த ஆசிரியர் இங்கு புகழ் வணிகன் பயங்குலம் மைந்தனுக்கு, அதாவது திலகவதியாருக்கு மனம் பேசி முடிக்கின்ற பொழுது குலம் பேசி குணம் பேசி இப்படி எல்லாம் சொல்லி அவர் வேளாண்குடி தலைவர் அப்படின்னு சொல்லி சிவனடிமை திறத்தில் சிறந்தவர் எல்லாம் சொல்றார் இல்லைங்களா. திலகவதி அம்மையாருடைய கணவனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்ப எப்படின்னா ஒரு புகழ் வணிகன் பயந்தகுல மைந்தனுக்கு மகள் பேச என்று சொல்லி முடிச்சிடுறார். முன்னீராடி புகுந்தடிசில் புரிந்த இல என்னாச்சு, முன்னீராடி புகுந்தடிசில் புரிந்த நீராடிய பின் வேறு நியமங்கள் ஒன்றுமின்றி சோறுண்பவன் என்பது குறிப்பு. அவன் என்ன செய்வானா, அலுவலகத்துக்கு போயிட்டு குளிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது, அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய நியமங்கள் எதுவும் செய்ய. இப்போ நான் ஒரு பக்குவமானவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, போய் குளிச்சுட்டு மீன் திருநீர் எல்லாம் பூசிட்டு பெருநெற்றியோடு நம்ம இருக்கக்கூடாது. சிவகுனியாவுடைய அப்பா கந்தசாமி முதலியார் பாத்ரூமிலிருந்து பூச ரூமுக்கு வர வரைக்குமே திருநீர் இல்லாத இருக்கிறது விரும்ப மாட்டாராம். எவ்வளோ தூரம் இருக்கும் பாத்ரூமுக்கும் பூச ரூமுக்கும். அப்படி குளிச்சுட்டு வர நேரத்தில் கூட திருநீர் இல்லாத இருக்கிறது விரும்ப மாட்டாராம். அப்படி சொல்ல அவர் உரையில் எழுதியிருக்கிறார். அப்படின்னா எந்நேரம் திருநீர் நம்ம அணிந்திருக்கணும் அப்படிங்கிறது தான். இவனுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. போயிட்டு குளிக்க வேண்டியது, சரி சாப்பாடு வேண்டியது சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். மீண்டும் அலுவலகத்துக்கு போக வேண்டியது, இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை. தான் சொல்றாரு. இந்த சிவனடிமை திறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முன்னீராடி புகுந்தடிசில் புரிந்த இலை என்று சொல்றாருங்க. முதல்ல நீராட வேண்டியது, அப்புறம் சாப்பிட வேண்டியது, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு நியமங்கள் ஒன்றுமின்றி சோறுண்பவன் என்பது குறிப்பு. இந்த வணிகன் நற்குலத்து வந்தான் ஆயினும் பண்டை தவத்தால் நிதி படைத்தான் ஆயினும் இந்நாள் இவ்வகை மாக்கள் பலரையும் காண்கின்றவாறே பாங்கில் திருநீரு பண்டு பயிலாதான்னு சொல்ல ஏனாதி நாயனார் பணத்துல வரும். அவனுக்கு திருநீர் பூசி பழக்கமே இல்லை, அதனால உடம்பு பூரா திருநீர் பூசிட்டான். 16 இடங்கள்ல பூசணும், எங்கெங்க திருநீர் வைக்கணும்னு ஒரு நியதி இருக்கு இல்லையா. அவனுக்கு திருநீர் எங்க பூசுறதுன்னு தெரியல. முத்தநாதன் அப்படித்தான் திருநீர் பூசிட்டு வருவான் இல்லைங்களா. மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டிங்கிற பாட்டில் சொல்றாரு இல்லைங்களா. அவன் எங்கெங்க திருநீர் பூசுறதுன்னு தெரியாது, அதனால என்ன செய்யறது, உடம்பு பூரா திருநீர் பூசிக்கிறது. அதுவும் ஒரு முழு நீர் பூசிய முனிவர்னு வேற நமக்கு ஒரு இதே இருக்கு, நாயனாரே இருக்குது இல்லைங்களா. எப்படியோ திருநீர், அவ்வளவுதான். என்ன கட்டுக்கட்டாவே பூசி இருக்கணுங்கிற. அப்படியா சேரமான் பெருமான் நாயனார் பார்த்து வணங்கினாரு. சரளமண்ணு பட்டு எப்படி இருந்திருக்கும், திருநீர் பூசின மாதிரி இப்படி எல்லாமா இருந்திருக்கு. அப்படி இல்ல, வெள்ளை வெள்ளையேன்னு இருந்தது, பார்க்கறதுக்கு திருநீர் இருக்கோலாம் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா. யாரென்று என்னை கொண்டதுன்னு அந்த இடத்துல போய் வணங்கினாரு இல்லைங்களா. அதனால அதான் ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவிசி திருமலை நாடுன்னு சொல்லி திருக்குறிப்பு மண்டலத்துல சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஆனையாம் என நீரு கண்டு திருநீற்றை எப்படி பார்த்தாராம் சேரமான் பெருமான் நாயனார், அருள் சக்தியா பார்த்தாராம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனையாம் என நீரு கண்டு திருநீற்றை பார்த்தா நமக்கு யாரு நினைவுக்கு வரணும்னா அம்மா நினைவுக்கு வரணும். பராவணமாவது நீர் ஞானசாந்த பெருமான் சொல்றாரு. பராவணம்னா சக்தி, அருள் சக்தி. அப்ப சேரமான் பெருமான் நாயனருக்கு அந்த வண்ணான் எப்படி தெரிஞ்சார் அப்படின்னா அந்த அருள் சக்தியா தெரிஞ்சார். அதான் திருக்குறிப்பு மனத்துல சொல்றார் சேக்கிழ பெருமான். ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவிசி திருமலை நாட்டு மைத்துன கேண்மை பூன
நீடிய பெருஞ்சிறப்பு அப்படின்னு சொல்லுவாருங்க. அதாவது அந்த கேரளா மலைநாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் என்ன உறவுன்னா மாம மச்சனம் உறவான். அது அந்த அந்த பெண்ணை எடுத்து வளர்த்துறாங்க இல்லையா. ஒரு பெரிய போருக்கு வருது ஒரு காலத்தில். சேர நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் ஒரு போர் வருகின்ற பொழுது ஒரு இளம் பெண், ஒரு சின்ன குழந்தை தப்பி தவறி சேர நாட்டு குழந்தை தொண்டை நாட்டுக்குள்ளே வந்துடுது. இல்லை சிவக்குனிய உரையில் தான் இருக்குது. அந்த ஒரு குழந்தைய அவங்க வளர்த்துறாங்க, தொண்டை நாட்டு வேளாளர்கள் வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்துற பொழுது அந்த பெண்ணை வந்து பருவம் அடைஞ்சிட்றா. பருவம் அடைஞ்சதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருது அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவங்க அழைச்சிட்டு போகிறதுக்காக வர்றாங்க. அப்படி அழைச்சிட்டு போகிறதுக்கு வருகின்ற பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொண்டை நாட்டு வேளாளர்கள், இது நாங்கள் வளர்த்த பெண், இது எங்களுடைய பெண், அதனால் வயது வந்த பெண்ணை நாங்கள் சும்மா அனுப்ப முடியாது, சீர்வரிசைகள் கொடுத்து தான் அனுப்புவோம் என்று சொல்லி திருமணச்சீர் எல்லாம் கொடுத்து அனுப்புனாங்களாம். இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாவோட அனுப்புறதுக்கு திருமண சீர்வரிசைகள் செய்து அனுப்பினார்கள் என்று சொல்லி, அதனால அவங்களுக்கு என்னன்னா மாமன் மைத்துனன் உறவு அப்படின்னு சொல்லி அது திருக்குறள் தனியான புராணத்தில் வருது. 4வது பாட்டிலே என்ன வருது, 4வது பாட்டில். ஆமாம், அங்கே தான் அந்த கேரளா மலைநாட்டை பற்றி வர்றதுனால சேக்கிழார் பெருமான் சேரமான் பெருமான் நாயனார் சொல்கிறார். அதான் அந்த பாட்டு அந்த இதில் வர்றது அதாங்க. ஏன்னு ஆணையாம் என நீருகண்டு, ஆணையாம்ங்கிறது அருள் சக்தி. திருநீற்றை பார்க்கறது பொழுது அவருக்கு அருள் சக்தியாக தெரிஞ்சு. ஆணையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர்னு கணப்ப நாயனார் புராணத்தில் வருது. ஆணையாம் சிவன்னா அருளோடு கூடிய சிவம், இப்படி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டு. அப்போ திருநீர் அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய அருள் சக்தி தான் நமக்கு திருநீர் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த தொண்டை நாட்டு வேளாளருடைய சிறப்பை பற்றி சொல்ற பொழுது அந்த பாட்டு வருங்க. ஆமாம், அது ஒன்று. அப்புறம் நீலி கதையும் அடுத்த பாட்டில் ஒரு 5வது பாட்டில் சிறு தொண்டர் நபை வந்து அந்த 5வது பாட்டிலே அதையும் தான் வரும். அந்த முதல் வரி என்னங்க அதில்? இன்னொரு பாட்டு 3வது பாட்டு பாருங்க என்ன, நற்றரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நபை வந்து உற்ற போது. 3வது பாட்டு, நற்றரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நபை வந்து உற்ற போது வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மையும் காக்க சொல்லையே காக்க. ஆமாம் ஆமாம், அதை ஒரு சொல்ல காப்பாற்ற முடியலைங்கிறதுக்காக 70 வேளாளர்கள் உயிர் துறக்கிறாங்க இல்லையா, அதை சொல்றாரு பழையனூர்ல. இந்த நீலி கதை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் அந்த புராணத்தில் தான் வரும், திருக்குறள் தனியார் புராணத்தில் தான் வரும். அதே மாதிரி இது 2-3 இடம் ரொம்ப நல்லா வரும். மருட்கொடுந்தொழில் மன்னவர், மருட்கொடுந்தொழில் மன்னவர், அதாவது என்ன சொல்றா அந்த திருவொற்றியூரை பற்றி வருகின்ற பொழுது வருங்க. அதாவது நோய்வாய்ப்பட்டு ஒரு அரசன் இருக்கிறான். அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அரசன் பேர் மந்ததரா. அந்த அரசன் வந்து நோயே நல்லாகலை, சீக்கிரமாக உயிர் போனால் போதும் அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறான். அப்பெல்லாம் சொல்கிறாங்க, அரண்மனை ஜோதிடர்லாம் சொல்கிறாங்க, செய்கிற சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா சீக்கிரமாக உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி. செய்கிற சிவபுண்ணியத்தை பாதியாக குறைச்சா உயிர் போயிருமா. ஆமாம், அப்படி அவனும் என்ன செய்கிறாருன்னா, அரசர் வந்து சரி நாளை முதலாக நாம் செய்யக்கூடிய சிவாலயங்களுக்கு செய்யக்கூடிய படித்தரங்கள் எல்லாம் பாதியாக குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஆணை போட்டாச்சு. அதே மாதிரி பாதியாக குறைச்சாச்சு. அப்படி குறைச்சதுக்கு பிறகு அடுத்த நாள் எடுத்து படிக்க சொல்கிறாங்க. அரசவையில் படிக்கணும் இல்லையா, அதை கெஜெட் எடுத்து படிக்கிற பொழுது வரி இப்படி மேற்கோள் போட்டு திருவொற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதியிருந்துதான். அதான் வரி நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் அப்படின்னு சொல்லுவார். மருட்கொடுந்தொழில் மன்னவர் இறக்கிய வரி நெருக்கி எழுதிய ஒருத்தர்தம் கோயில் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி வரும் பாருங்க, அது என்னது, ஒற்றியூர் நீங்கன்னு ஒரு நல்ல பாட்டு. அது இந்த பக்கமா மருட்கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திரு ஒற்றியூர் நீங்க என்று எழுதிய ஒருத்தர்தம் பெரும் கோயிலின் ஒருபுறம் சூழல் திருப்பரப்பை உடையது திருக்கடல் வாய்ப்பு என்று சொல்லி, திருக்கடல் வரைப்பு என்று சொல்லி சொல்றாருங்க. அதான் அந்த மன்னவன் தான் மந்ததரா என்று சொல்லக்கூடிய மன்னவன். அதற்கு பிறகு அந்த வரி நெருக்கி எழுதியிருந்ததை பார்த்துட்டு இது யாரும் செய்யல, பெருமானே செஞ்சதுதான், ஒற்றியூர் பெருமானே செய்ததுதான் அப்படின்னு சொல்லி அரசன் வந்து பழையபடி எல்லா ஆலயங்களுக்கும் படித்தரங்கள் எப்பவும் போல முழுசா செய்திருக்கிறார். அவருடைய நோயை நீங்கி நீண்ட காலம் அந்த அரசன் வந்து
ஆட்சியில் இருந்தார் என்று சொல்லி நமக்கு அந்த இதில் தொண்டை மண்டல சதகம்ங்கிற அந்த செய்யுள் அந்த இதெல்லாம் செய்தியெல்லாம் இருக்குது. அதை வந்து சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு வரியில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சிவகுணியை அதெல்லாம் முழுதும் படித்து அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உரையில் எழுதியிருக்கிறார். ஆமாம், 70 வேளாளர்கள் உயிர் துறந்தது அந்த சம்பவத்தில் அடக்கம். இதில் இப்படி வந்து அவன் எப்படிப்பட்டவன்னா, அம்மாவுடைய கணவனாக வந்தவர், எந்த ஒரு நியமமும் தெரியாதவருக்கு. அவருக்கு தெரிஞ்சது உலகியல், அவ்வளோதான். குளிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வியாபாரத்துக்கு போக வேண்டியது, பொருள் ஈட்ட வேண்டியது, அதை தவிர எதுவும் அவருக்கு தெரியாது. வாங்கில் திருநீர் பண்டு பயிலாதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். திருநீர் பூசி பழக்கமே இல்லை. உயர்கவி மாண்பும் கண்டு பிறர் குறைகளை எடுத்து சொல்லாது உயிர்த்துணர வைத்ததும் மேம்பாடுகளை எடுத்து சொல்லுதலும் பெரியோர் மரபாம். நிதியொன்று கருதிய பார இணைப்பில்லாத மனங்கள் பலம் நிகழ காண்பது கால கொடுமை. பணம் இருந்தால் போதும், எந்த ஒரு உணர்வும் இல்லாத இந்த மாதிரி எல்லாம் திருமணம் நடக்கிறது என்று சொல்லி சிவகணியை கொஞ்சம் வருத்தப்படுறார். திருவருளில் தெளிவு பெறாத அவநம்பிக்கை கொண்டதனால் என்று சொல்லி சொல்றார். வாங்ககன்று மனைவியார் பனி அணிவார் அமைப்பரவி ஈங்கு இது அளித்தருளீரேல் என் உரை பொய்யாம் என்ன மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்துதலும் மற்றதனை ஆங்கவன்கை கொடுத்தலுமே அதிசயத்து வாங்கினான். வாங்கினதும் மறுபடியும் மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா. அம்மா போய் என்ன சொல்றாங்கன்னா சாமி கிட்ட, சாமி இன்னொரு கனி என் கையில வரலைன்னா நான் முதல்ல சொன்னது பொய்யா போயிடும் இல்லையா, பொய் சொன்ன மாதிரி ஆயிரும். கணவனிடத்துல பொய் சொல்லக்கூடாது, அதனால எனக்கு நீங்க தான் அருள் செய்யணும்னு வேண்டி இருக்கிற பொழுது அதே மாதிரி ஒரு மதுரை மாங்கனி கையில வந்து விழுகுது. அப்படி கையில வந்து விழுகுது. மீண்டும் அம்மா என்ன செய்ய போறாங்க, அதைய வணிகன்ட்ட கொடுக்க போறாங்க. அவன் வாங்கணும்னு அது மறைஞ்சிட போகுது. ஆமா, அதுலதான் மிரண்டுறான். ஆமா, அதுலதான் ரொம்ப மிரண்டு போய் இது வந்து அணங்கு அப்படின்னு சொல்லிட்டு போய், அணங்குன்னா தெய்வ பெண்ணுங்க, அந்த பாங்ககன்று அப்படின்னு சொல்லி சொல்ற. அங்கு நின்றும் அம்மையார் நீங்கி சென்று பாம்புகளை அணியும் பெருமானை துதித்து ஈங்கிதனை அழித்தருள் செய்யீராயின் என் சொல் பொய்யாகும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஈங்கிது அழித்திருளியர் என்னுரை பொய்யாம் என்ன மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்ததலும். மீண்டும் வந்து திருவருளால் ஒரு மாங்கனி அம்மாவுடைய கையில வந்து கிடைக்கிறது. மற்றதனை ஆங்கவன்கை கொடுத்தலுமே அதிசயித்து வாங்கினான். அம்மாவும் வந்து தானே வச்சுக்கல, அவனுடைய கையில கணவனாருடைய கையில கொடுக்க ரொம்ப அதிசயப்பட்டு இந்த மாங்கனியை வாங்குறான். இப்படி வாங்கினதிலிருந்து அப்போ முடிவு பண்ணிடுறான்னு பாருங்களேன். அவங்களுடைய திருமண குடும்ப வாழ்க்கை இதோட முடிய போகுது. அதிசயப்பட்டு அதனை வாங்கினான். பாங்ககன்று உணவுண்ட அந்த இடத்தில் இருந்து என்று சொல்லி பனி அணிவார் கடல் கடமை பழகி வரும் பாங்கு விடமுள்ள பாம்புகளை அணியக்கூடிய பெருமான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றாரு. உயிர்களை மரணீக்கம் செய்து தம்பால் அமரச் செய்பவர் என்று சொல்லி குறிப்பு என்று சொல்லி அது இவ்விடத்தின் சமயத்தில் எனது உரை பொய்யாகிவிடும் என்று சொல்லி சொன்ன உடனேயே பெருமானுடைய திருவருளால வருகிறது. அது அம்மா வந்து கணவனாருடைய கையில கொடுக்கிறாங்க. அதிசயத்து வாங்கினா ஒரு முறைக்கு இருமுறையும் கைகண்ட பொருளாய் கண்டானாதலின் அதிசயத்து என்று சொல்லி சொல்றார். அருளால் வந்ததுக்கு சான்றாகி வந்தது. ஏற்கனவே அருளால வந்ததுக்கு சான்றாக வந்தது அந்த மாங்கனி. சாப்பிட்றதுக்காக வரல. முதல்ல வந்த மாங்கனி சாப்பிட்றதுக்காக வந்தது. ஏன்னா அந்த 2 மாங்கனில ஒரு மாங்கனி அடியாறு கொடுத்ததுனால வட்டி போட்டு சாமி கொடுத்துருக்காரு சோய. அது அப்படி சிவகணியா சொல்றாரு. ஒரு பணம் கொடுத்தா ஒருத்தருக்கு வட்டி முதலும் திரும்பி வருமாறுங்க. அந்த ஒரு கனி அடியார் சாப்பிட்டதுனால அந்த வட்டியும் முதலும் சேர்ந்துதான் அந்த சுவையா வந்தது. அது சாப்பிட்றதுக்காக வந்தது. இது வந்து அப்படி இல்லை, சான்றுக்காக வந்தது. அவன் கையில வாங்கணும்னு மறைய போகுது. இது சான்று சாப்பிட்றதுக்காக வரல, இல்ல அந்த சான்றுக்காக வந்ததுனால கையில கொடுக்கறாங்க, உடனே மறைய போகுது. கை கொடுத்தலுமே உண்ணுதலை விரும்பி கேட்டானாதல் அருளால் முன் வந்த கனியை களத்தில் இட்டார். நம்ம அருளால் வந்த கனியை வந்து சாப்பிட்ற தட்டில வச்சாங்க அம்மா. கணவனா சாப்பிட்டுன்னு சொல்லி இந்த கனியை தட்டில வைக்கல, கையில கொடுக்கறாங்க. அதான் வேண்டி கேட்டானாதல் அதனை களத்தில் இடாது கையில் கொடுத்தனர் என்று சொல்லி வணிகனும் தன் கைப்புக்க மாங்கனி பின்னை காணான் தனி வரும் பயம் மேல் கொள்ள உள்ளமும் தடுமாறு எய்தி அணிகுழலவரை வேறோர் அணங்கு எனக் கருதி நீங்கும் துணிவு கொண்டு எவர்க்கும் சொல்லான் தொடர்பின்றி ஒழுகு நாளில். அப்பவே அவன் முடிவு பண்ணிட்டான், நம்மளுக்கு இது செட் ஆகாது, நம்மளுடைய நிலைப்பாடு வேற, அவங்களோட நிலைப்பாடு வேற. அணங்கு அப்படின்னா தெய்வ பெண் அர்த்தங்க. ஆமா, அணங்கு அப்படின்னா தெய்வ பெண். அதனால
அப்போவே அவன் முடிவு பண்ணிடுறான். வணிகனும் தன் கைப்புக்க மாங்கனி, வாங்கிய வணிகனும் தனது கையில் புகுந்த மாங்கனியினை பின்பு காணாதவன் ஆயினான். தனியாத பயம் மேற்கொள்ளவே மனம் தடுமாறி அப்படியே அழகிய கூந்தலுடைய அம்மையாரை மானுடர் அல்லாத வேறொரு தெய்வம் என்று எண்ணி அப்படி அவரை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்ற துணிவு கொண்டு அப்பவே முடிவு பண்ணிட்டான். இனிமேல் அம்மா கூட நம்ம இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஆகாது. அவங்க வேற, நம்மளுடைய நிலை வேற. அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. இதுவும் என்ன சொல்லுவான்னா, அந்த சொந்தக்காரெல்லாம் போவாங்க பாருங்க, அழைச்சிட்டு வர்றதுக்கு, இப்போ அம்மாவை விட்டுட்டு வர்றதுக்கு போவாங்க. அம்மாவை ஒரு பல்லக்கில் சிவிகையில் வச்சு அழைத்து கொண்டு போகிற பொழுது அவன் அம்மாவுடைய காலில் விழுந்து வணங்குவான். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, என்ன மனைவியினுடைய காலில் அந்த காலத்தில் அப்படிலாம் மரபு கிடையாது இல்லையா, அதனால மனைவியினுடைய காலில் விழுந்து வணங்குற அப்படின்னு சொல்கிற போது அவன் கணவன் சொல்லுவான், தெய்வ பெண்ணுவீங்க, நான் மட்டுமல்ல நீங்களும் விழுந்து வணங்குங்க. ஏன்னா அவங்க நான் என்னுடைய மகளுக்கு புனிதவதின்னு பேர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்ப இருந்து அவனுக்கு அந்த நிலையே மாறி போயிருது. அம்மா எப்படி பார்க்கறான் அப்படின்னா ஒரு தெய்வமாகவே பார்க்கறான். அவனுக்கு அந்த உலகில் இருந்து இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் சண்டையெல்லாம் ஒன்றும் போடல, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுனால யாருக்கிட்டையும் சொல்லலை. அவன் பாட்டுக்கு மரக்கலம் சமைத்து வியாபாரத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில போயான். எந்த இதுவும் யாருக்கும் சொல்லாம, கடைசி வரைக்கும் சொல்லாமையே போயார். இப்படி நடந்தது யாருக்கும் தெரியாது. அம்மாவுக்கு தெரியும், கணவனுக்கு தெரியும், பெருமானுக்கு தெரியும், வேற யாருக்கிட்டையும் சொல்றதில்லை. அவன் சொல்றதில்ல, அவன் பாட்டுக்கு இனிமேல் நம்ம போயிடலான்ட்டு வெளியில போயிட போற. துணிவு கொண்டு எவருக்கும் சொல்லான் தொடர்பின்றி ஒழுகும் நாளும், எந்த ஒரு தொடர்பும் இல்லாம ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இப்போ அம்மையாரிடம் தொடர்பு இல்லாமல் ஒழுகுகின்ற நாளில் என்று சொல்லி கணவன் யாருமே மனைவியை தெய்வப்பெண் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செயல். ஆனா தெய்வப்பெண் அப்படின்னே நினைக்கிறான். பின்ன அதிசயத்தை வாங்கிய வணிகன் வாங்குகின்ற பொழுதே அவனுக்கு பெரிய அதிசயம், பயம். அப்புறம் வாங்கின பின்னாடி கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அந்த கனியை கையில வாங்கினதுக்கு பிறகு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயம்தான் அவன் விலக செய்தது, அந்த அச்சம்தான். ஆமா, அவரோடு உடனுறைதல் தனக்கு தகாது என்ற எண்ணம் மேலோங்கியது அப்படின்னு சொல்லி, வேறு ஒரு அணங்கு மானுட அணங்கல்லாது பிரிது தெய்வ வகையில் பட்டது ஒரு அணங்கு தெய்வ பெண் அப்படின்னு சொல்லி, நட்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்றேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்ல போறோம். நட்பெரும் தெய்வமாவது நான் அறிந்து அகன்றேன் என்று சொல்லி சொல்றோம். எவருக்கும் சொல்ல, இந்த நிகழ்ச்சியை வேற யாருக்கும் சொல்ல அஞ்சி வெளிச்சொல்லாது மனத்துள் அடக்கி கொண்டு கணவனும் மனைவியாரும் என்ற இல்லற தொடர்பு கொள்ளுதல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். எதுவுமே இல்லாம அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு நான் வெளியில போய் வியாபாரம் செய்யறேன். வணிகர்களுக்கு என்னன்னா கடல் கடந்து வியாபாரம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு மரபு. வணிகர் குலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யணும்னா கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யணும். அப்படி செய்யறது தான் அவங்களுடைய குல வழக்கு. அதனால அதை பயன்படுத்தி வெளியில வந்துடுறான். விடுவதே எண்ணமாக மேவிய முயற்சி செய்வான். படுதிரை பறவை மீது படர்களம் கொண்டு போகி நெடுநிதி கொணர்வேன் என்ன நிறந்தவள் கிளைஞர் ஆகும். வடிவில் சீர் வணிகமாக்கல் மரக்கலம் சமைப்பித்தார்கள். அந்த காலத்துல எல்லாம் ஸ்டீம் போட்டெல்லாம் கிடையாது, மோட்டர் போட்டெல்லாம் கிடையாது, மரக்கலம் தான். ஆமாம், மரக்கலத்துல தான் போகணும் வரணும். துடுப்பு போட்டு தான் தாட்டிக்கணும், மரக்கலத்துல தான் செய்யணும். மரக்கலம் தயாராக சொல்றான். நான் போய் கடல் கடந்து, பறவைனா கடலுங்க இடத்துல இந்த பாட்டுல பறவைன்னு வரும் பாருங்க. பறவைனா கடல், படுதிரை பறவை அப்படின்னா அந்த அலைகள் சூழ்ந்த அந்த கடலை நோக்கி கடல் எல்லாம் கடந்து போறான். அப்படி போய் எதுக்காக அப்படின்னா பொருள் ஈட்டுவதற்காக போறான். அம்மையாரை விட்டு நீங்குவதனை எண்ணி அதற்கு பொருந்த முயற்சி செய்வானாய். அலைகளையுடைய கடலின் மேல் செல்லும் கப்பலை கொண்டு சென்று பெருஞ்செல்வம் கொண்டு வருவேன் என்று சொல்லவே நெருங்கிய பல சுற்றத்தாராகிய வடுவில்லாத சிறப்பையுடைய வணிகமாக்கல் அதன் பொருட்டு மரக்கலத்தை செய்வித்தார்கள். அவங்களுக்கு என்னன்னா கடல் கடந்து வியாபாரம் செய்வதுதான் அந்த மரபு அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு. அவர் பாட்டுக்கு போறார். விடுவதே தான் நீங்கி விடுவது அப்படிங்கிற எண்ணம் தான். சம்பாதிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது. எப்படியாவது அம்மாவை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கிறான்.
இது வணிகன் தன் சுற்றத்தாரிடம் சொல்லியது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நமக்கு பழமொழி சொல்றாங்க இல்லைங்களா. அதனால கடல் கடந்து போய் வாணிபம் செய்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் வணிகர் செய்திருக்கிறாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் அப்படிதான் வெளியில் போய் எல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து தான் நிறைய சிவபுண்ணியங்கள் செஞ்சாங்க. அதுதான் பெரிய வேலை. இப்போ நமக்கு காசி போனாலும் சரி, திருவேணி சங்கம் போனாலும் சரி, எங்கே போனாலும் நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் இருக்கு. இப்போல்லாம் நிறைய அங்கங்கே வந்தாலும் கூட ஆரம்பத்திலிருந்து அவங்களுடைய அந்த இதுதான் சைவத்துக்கு செய்த தொண்டு பெருந்தொண்டுங்க. நான் பார்த்துருக்குறேன். இங்கிருந்து தான் ட்ரெயினில் எல்லாம் போகும், பொருளெல்லாம் போகும், சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு பொருள் எல்லாம் இங்கிருந்து தான் போகும். அன்னைக்கெல்லாம் காசி போனோம்னா வேற எங்கேயும் தங்குறதுக்கு நமக்கு தெரியாது, நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரம் தான். இப்போல்லாம் நிறைய அதை விட நல்லா கொஞ்சம் சலுகையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நிறைய பண்ணுறாங்க. அந்த காலத்தில் அவங்க தான் செஞ்சாங்க. அந்த அவங்க என்னென்னா நல்லா வாணிபம் செய்து வளமாக இருந்ததுனால முக்கியமான தலங்கள் எல்லாம் அவர்கள் வந்து சத்திரம் அமைத்து வந்து எல்லாம் தங்கிக்கிற மாதிரி, உணவு கொடுக்குற மாதிரி அவங்க அந்த புண்ணியம் செஞ்சாங்க, சிவபுண்ணியம் செஞ்சாங்க. அது மாதிரி இவங்க வந்து அந்த திரைக்கடலோடையும் திரவியம் தேடு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. மொழிநூல் ஆராய்ச்சியாளர்கள் கண்ட முடிவுகளாலும் 1000 ஆண்டுகளின் முன் தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்த வரலாறுகள் காணப்போகின்றது என்று சொல்லி, அம்மையாரை விட்டு நீங்குவதற்கு ஒரு தந்திர நெறியாக கடல் வாணிபம் செய்ய புகுவேன் என்று வாணிப முறையினை வெளிக்காட்டின வணிகன் என்பதாம் என்று சொல்லி, அம்மையார் எப்படி பிரியணுங்கிறதுனால அன்னைக்கு இருந்த ஒரு முறை கடல் கடந்து வாணிபம் செய்வது அப்படிங்கிறது ஒரு வணிகர்கள்ட்ட இருந்த ஒரு முறை. அதை அவன் பயன்படுத்திக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து அகப்பொருள் நூலிலக்கத்தில் அறியப்படுகின்ற பொருளீட்ட, அதை தலைவன் தலைவி பிரிந்திருப்பது, தலைவனுடைய நினைவாக தலைவன், இதெல்லாம் அகநானூற்றில் வந்து வரக்கூடிய ஒரு சில இது அகப்பொருள் துறையில் இதெல்லாம் கணவனை பிரிந்த மனைவி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வருதுங்க. ஆமாம், வைகை ஆற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு ஊமை அங்கே வருதுங்க. ஞானசம்பந்த பெருமான் ஏடு விடுறாரு இல்லைங்களா, அந்த ஏடு விடுகின்ற பொழுது வாழ்கந்தனர் பதிகத்தை அந்த ஆற்றுல போடுகின்ற பொழுது அந்த வேகத்தை சொல்லுவார் சேக்கிழ பெருமான். அருமையாக இருக்கும் பாட்டு. முதல்ல எனக்கு நினைவு வர மாட்டேங்குது. 820 பாட்டுக்கு மேலே பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வரும் பாருங்க, 800 பாட்டுக்கு மேலே வரும். வைகை ஆற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த ஆற்றினுடைய வேகத்துக்கு ஒரு ஓமை சொல்வாருங்க. வியாபாரம் செய்யறதுக்காக கணவன் வந்து வெளியூர் போயிருக்கிறானா, அப்படி வெளியூர் போயிருக்கக்கூடிய கணவனை மழைக்காலம் வருது, மழைக்காலத்தில் மனைவியினுடைய எண்ணம் வந்து கணவன் மேலே அவ்வளோ வேகமாக போகுமா. அது நல்ல ஓமை இருக்கும். தமிழ் படிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப அருமையான செய்யுள். இல்லை இல்லை இல்லை, அது பாண்டியன் வந்து ஏட்டை வந்து தண்ணியில போடுற பொழுது சொல்லக்கூடிய அந்த வைகனுடைய வேகத்தை சொல்ற பாட்டு. என்ன இல்ல என்ன எடுங்க, இல்ல இல்ல இல்ல, நல்ல பாட்டுங்க. இல்ல நல்ல இல்ல இல்ல இல்ல, சரிங்க, நான் எடுத்தேன். நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற பாட்டு தான் இப்ப நினைவு வர மாட்டேங்குது எனக்கு. சொல்லிடுறேன். வெந்நீர் பொறுத்து தென்னவன் தனக்கு நீர் சிறப்புற செல்வது, அது வந்து எடுத்துறது ஏடகம். இது 800 சரிங்க சொல்லுங்க. கார்கழு பருவம் வாய்ப்பு, அருமையான பாட்டு. இந்த பாட்டு தான் தேடினேன். 812வது பாட்டு. கார்கழு பருவம் வாய்ப்பு காமூர் மகளிர் உள்ளம் சீர்கழு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லுமா போல் நீர்கழு பவம் நோக்கி நிறைதரை இறைத்து செல்லும் பார்களு புகழின் மிக்க பண்புடை வைய யாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த ஆத்தனுடைய வேகத்தை சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். அங்க போய் வாழ்கந்தனர் பதிகத்தை போட போறார், புனல்வாதம் இல்லைங்களா. அதை போடுறதுக்கு முன்னாடி வைகை ஆற்றினுடைய வேகம் எப்படி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு சேக்கிழ பெருமான். உலகையில் ஓமை, அருமையான ஓமை. ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருக்கிறானா. அப்படி வியாபாரத்துக்கு போயிருக்கிற பொழுது மழைக்காலம் வருது. அப்படி மழைக்காலம் வருகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய மனம் வந்து கணவன் பக்கத்தால் இருந்தா கணவனை நோக்கி அந்த பெண்ணுடைய மனம் போகுது.
அந்த மனத்தினுடைய வேகம் எப்படி இருக்குமோ அந்த வேகத்தில் போதான் வைகையாறு. அதோட ஒரு உண்மை சொல்ல முடியாது. சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாருங்க. கார்களு பருவம் வாய்ப்ப, கார்கள்னா மழைக்காலம் இல்லைங்களா, கார்களு பருவம் வாய்ப்ப காமூறு மகளிர் உள்ளம் சீர்களு கணவன் தன்பால் விரைவுறச் செல்லுமா போல் நீர்களு பவம் நோக்கி நிறைவரை இறைத்து செல்லும் பார்களு புகழின் மிக்க பண்புடை வைகையார். அந்த வைகையாற்றினுடைய வேகம் அவ்வளவு வேகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக சொல்றாரு. அதான் இதெல்லாம் வந்து அகத்துறை பாடல் மாதிரி இருக்கும். நம்ம பெரிய புராணத்திலேயே சேக்கிழ பெருமான் அங்கங்க, ஏன்னா ஒரு புராணம்னா எல்லாமே இருக்கணும் இல்லைங்களா, பக்தி இருக்கணும், இலக்கிய சுவை இருக்கணும், அடியார் பெருமை இருக்கணும். பெரிய புராணத்தில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுக்காகத்தான் இதை எடுக்க சொன்னேன். ரொம்ப அதே மாதிரி நம்ம பொன்னி நதி என்ன சொல்றாரு, அடியார் கோமை சொல்றாரு இல்லைங்களா, பொன்னி நதிய அடியார் கோமை சொல்றாரு. இது அந்த பாட்டு என்னங்க, இது வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமால் அப்படின்னு. பம்புலா மலர் அப்படின்னா மனமுடைய மலர்களை அடித்து கொண்டு வருதான் வெள்ளப்பெருக்கு காலத்துல. அப்படி அடித்து கொண்டு வந்து தானே பெருமானுடைய திருவடியில் போய் அந்த மலரெல்லாம் விழுகுதான். பூவும் நீரும் கொண்டு பெருமானுடைய திருவடியில் விழுகிறதுனால ஒரு அடியார் எப்படி பூவும் நீரும் கொண்டு இறைவனை வழிபாடு செய்வாங்களோ அது மாதிரி இருக்குதான் காவிரியார். காவிரிக்கு எப்படிப்பட்ட ஓமை பாருங்க. அதான் வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமார். சரி, இன்னொரு ஆத்தை பத்தி சொல்றாரு, பாலாத்தை பத்தி சொல்றாரு. அது அருமையான ஓமை சொல்றாரு. பாலாத்துல எப்பொழுதும் தண்ணி போகாது. பாலாற்றுல மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கும், மணல் மட்டும்தான் இருக்கும். அப்படி வயல்ல வேலை செய்யறாங்க பாருங்க. அந்த வயல்ல வேலை செய்யக்கூடிய அந்த மல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் தண்ணீர் தாகம் அப்படின்னா அந்த ஆத்துல போய் அந்த மணல் அப்படி கையில வருடுவாங்களாம். அந்த மணல் கையில வருடுகின்ற பொழுது அது எப்படி தண்ணி பீறிட்டு வருமா, எப்படி வரும்னா மடையை உடைச்சிட்டு போற மாதிரி வருமா. அதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு, அருமையான ஒரு ஓமை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு குழந்தை பசிக்குதுன்னு சொல்லி தாயினுடைய மடியை போய் தொட்டுதுன்னா பால் வந்து சுரக்குமா. அந்த குழந்தை பால் உண்டு பசியை தீர்க்குமா. அப்ப இந்த ஆறு எப்படி இருக்குது அப்படின்னா பாலாறு அந்த தாயினுடைய திருமுலைப்பால் போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த ஓமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஆற்றினுடைய சிறப்புகளை சொல்ல வருகின்ற பொழுது அதுல ஒரு நுட்பத்தை வச்சு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு நமக்கு. அது அருமையான பாட்டு. அது பிள்ளை தைவர பெருகுவால் சொரிமுலை தாய் போல் மல்லர் வேணிலின் மணற்றர் பிசைந்து கை வருட வெள்ளநீர் இருமருங்குகால் வலிமிதந்து ஏறி பல்ல நீள்வயல் பருமடை உடைப்பது பாலி அப்படின்னா. அதாவது இந்த ஓமையை வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான், அதாவது கம்பன் ஒரு ஓமை ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நிறைய படிச்சவங்க சொன்னாங்கிறதுக்காக அதை சொல்றேன் நான். கம்பன் அவதாரம் செஞ்ச அங்க ஓடக்கூடிய நதி போல நம்ம போயிட்டு வரோம் இல்லைங்களா, அது என்ன சரையு இல்லைங்களா. சரையுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார் கம்பநாட்டு ஆழ்வார். என்ன சொல்வார்னா, சரையு என்பது தாய்முலை அன்னதே அப்படின்னார். சரையு அப்படிங்கிறது வற்றாத ஜீவநதி, அது தாயினுடைய திருமுலைப்பால் போல் அப்படின்னு சொல்லுவார். சரையு என்பது தாய்முலை அன்னதே அப்படின்னு சொல்லுவார். ஆனா அந்த ஓமை பொருந்தாது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, தாயினுடைய திருமுலைப்பால் எப்பொழுதும் வந்துட்டே இருக்கிறது கிடையாது. வற்றாத ஜீவநதி மாதிரி அப்படி வந்துட்டே இருந்தா அது ஏதாவது சரியில்லை, அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தான் அது மாதிரி வருமா. ஆனா சேக்கிழார் பெருமானுடைய ஓமை எப்படின்னா, குழந்தை போய் தொட்டா மட்டும் அந்த பால் சுரக்கும். அப்ப இந்த ஓமை எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு அதை தொடர்புபடுத்தி ஒருத்தர் சொன்னார். எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இல்லைங்களா. அதாவது கம்பன் சொன்ன ஓமை சரையு என்பது தாய்முலை அன்னதே அப்படிங்கிறது, அந்த சரையு நதியானது வற்றாத ஜீவநதி, அதுக்கு அந்த ஓமை பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம சேக்கிழார் பெருமான் சொன்னது அந்த பிள்ளை தைவர பெருகுபால் சொரிமுலை தாய் எப்பொழுதும் தாயினுடைய திருமுலையில பால் வந்துட்டே இருக்காது. குழந்தை பசிக்குதுன்னு சொல்லி மடிய தொட்டா பால் சுரக்கும், அது மாதிரி பாலாறு என்று சொல்லி அது சொல்றாரு இந்த இடத்துல. இப்படி மல்லர் வேனிலின் மனத்திடர் பிசைந்து கை வருட வெள்ளநீர் இருமருங்குகால் வழிமிதந்து ஏறி பல்ல நீள்வயல் பருமடை உடைப்பது பாலின. பாலாத்தில் நான் குளிச்சிருக்கிறேன். நல்ல வெள்ளப்பெருக்கு காலத்துல வேலூர் போன பொழுது பாலாத்தில் குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் ஒரு முறை குளிச்சிருக்கிறோம். அப்புறம் இப்பெல்லாம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அப்படி அங்கங்க மணல் திட்டு தான் அதிகமா இருக்கும். மணல்ல கொஞ்சம் தோண்டினோம்னா தண்ணீர் கிடைக்கும்.
அது ஆசிரியர் பெருமானுடைய ஓமைக்காக இதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து நிறைய நுட்பங்கள் நமக்கு இருக்கு. இப்போ அம்மா வந்து கணவன் பிரியறாங்க இல்லையா, அதுக்காக அதாவது அகத்துறையில் இப்படி எல்லாம் இருக்கு. வியாபாரம் செய்ய கணவன் வெளியில போவது, மனைவி வந்து வீட்டோடு இருக்கிறது, கணவனுடைய மனசு மனைவியுடைய மனசெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பெரிய புராணத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுக்காக இந்த கார்கழு பருவம் வாய்ப்புங்கிறது அருமையான இடம். நிறைய அதில் எழுதியிருக்கிறாரு. அதாவது அம்மையாரை விட்டு நீங்குவதற்கு ஒரு தந்திர நெறியாக அப்படின்னு, பொருள் வயில் பிரிவு அப்படின்னு சொல்லி பொருள் கொண்டுவதற்காக பிரிந்து இருக்கக்கூடியது கணவன் மனைவி, இப்படி எல்லாம் பொருள் கொண்டுவதற்காக அந்த காலத்திலேயே இப்படி எல்லாம் பிரிந்து சென்று இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. அகப்பொருள் நூல் இலக்கணத்துள் அறியப்படுகின்றபடி பொருளீட்டாக செல்லும் தலைவன் தலைவியை பிரிந்து செல்லுதலை அன்றை உடன் கொண்டு செல்லும் வழக்கில்லையாதலின் மனைவியாரை பிரிந்து செல்லுதல் பற்றி இங்கு யாவரும் ஐயங்கொள்ளார். பாருங்க, அந்த காலத்துல வியாபார ரீதியா வெளியில செல்லுகின்ற பொழுது மனைவியை கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது வழக்கத்தில் இல்லை. இப்ப எல்லாம் போய்க்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. மனைவியை அழைத்து கொண்டு செல்வது வழக்கத்தில் இல்லை. மனைவி எங்க இருக்கணும்? வீட்டில தான் இருக்கணும். பொருள் கொண்டு வருவதற்காக கணவன் மட்டும்தான் போகணுங்கிறதெல்லாம் நுட்பமா ஐயா எழுதியிருக்கிறார். ஆசிரியர் ஐயா நமக்கு எழுதியிருக்கிறார். ஆமா, பெண்கள் வந்து பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்ததானே ஒழிய அந்த காலத்துல அப்படியெல்லாம் இல்லை. பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து குடும்பத்தை பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்ப சூழ்நிலையின் காரணமா ஒன்றும் தவறு இல்லை. அதை பழந்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது இல்லையா, அதுக்காக சொல்றோம். பறவை மீது படர்களும் கடல் கடந்து செல்லக்கூடிய கப்பல், அது மரக்கலம் சமர்ப்பித்தார்கள் என்று சொல்லி சொல்றார். களஞ்சமைத்ததற்கு வேண்டும் கம்மையர் உடனே செல்லும் புலங்களில் விரும்பு வண்டம் பொருந்துவர் நிரம்ப ஏற்றி சலந்தரு கடவுள் போற்றி தலைமையாம் நாயகன் சலந்தரு கடவுள் போற்றி தலைமையாம் நாயகன் தானும் நலந்தரு நாளில் ஏறி நளிர்திரை கடல் மேல் போனான். அப்படி அந்த மரக்களத்தில் சென்று கடல் கடந்து சென்று வாணிபம் செய்வதற்காக போறார். வாணிபம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு போறார். அப்படி மரக்கலம் சமர்ப்பித்து முடித்து கப்பல் செலுத்துவதற்குரிய மீகாமன் முதலிய தொழில் செய்வார்களுடனே சென்று வாணிபம் செய்யும் கடல் கடந்த நாடுகளில் விரும்பும் பண்டங்களில் பொருந்தவனவற்றை நிரம்ப ஏற்றிக்கொண்டு, இங்கிருந்து பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அங்க விற்கிறது. அதே மாதிரி அங்கிருந்து பொருள்களை எடுத்து கொண்டு வந்து இங்க விற்கிறது. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்றோம் இல்லையா. எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கிற பொருள் நாம வெளிநாட்டுக்கு அனுப்புறது, இம்போர்ட்டுங்கிறது அங்க இருக்கிற பொருளை இங்க வாங்கி விற்கிறது. அதை எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே செய்திருக்கிறாங்க. கடல் கடந்ததாகிய பெரும் பண்டங்களுள் பொருந்தினவற்றை நிரம்ப ஏற்றி கொண்டனர். கடல் தெய்வத்தினை வழிபட்டு அதை எப்படி போகணும் அப்படின்னா, கடலுக்கு என்று சொல்லி வருணன் முதலியாகிய தெய்வங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு அவன் போறான். வாணிப தலைவனாகிய வணிகனும் நன்னாளில் பயணம் கொண்டு கப்பலில் ஏறி குளிர்ந்த அலைகளுடைய கடலின் மீது பயணமாக, ஒன்னு அம்மாவை விட்டு போகணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வாணிபம் செய்யணுங்கிறது. ரெண்டு கருத்துமே அவங்கள்ட்ட இருக்கு. விட்டுட்டு ஓடணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அம்மா கூட நம்மளால இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஒதுங்கிக்கிறான். ஆனா வியாபார குலத்துல வணிகர் குலத்துல பிறந்ததுனால பொருள் ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு இருக்கு. பொருள் ஈட்டி மீண்டும் இன்னொரு திருமணம் செஞ்சுக்க போறான். அது பின்னாடி வருதுங்க. இப்பாட்டில் அந்நாளில் தமிழ் வணிகர் கடல் கடந்து கப்பலில் சென்று வாணிபம் செய்யும் முறை நன்கு அறிவிக்கப்பட்டமை காண்க என்று சொல்லி ஆசிரியர் சேக்கிழார் பெருமான் வாழ்ந்த நாளிலும் தமிழ் மக்கள் கடல் தாண்டி சென்று வாணிபத்திலும் பிற வழிகளிலும் சிறந்திருந்தனர் என்பது நாட்டு சரிதங்களால் அறியப்படும் என்று சொல்லி சொல்றாரு. ஆமா, அதாவது ஆசிரியர் பெருமான் என்ன ஒரு அமைச்சராக இருந்ததுனால மக்களுடைய மனநிலை எல்லாம் தெரியும். அதே மாதிரி நாட்டு நலம் எல்லாம் தெரியும். ஒரு அதாவது நாட்டினுடைய பொருளாதாரம் எல்லாமே ஆசிரியர் பெருமானுக்கு தெரியும். அதனாலதான் பெரிய புராணம் வந்து ஒரு தனித்தன்மையோட நிக்கிறதுக்கு காரணம். ஒரு சமுதாய கருத்துக்களும் ஆசிரியருக்கு தெரியும். ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இந்த நாட்டை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுக்கு தெரியும். ஏன்னா அமைச்சராக இருந்ததுனால அது எல்லாமே நமக்கு மண்நீதி சோழருடைய சரியத்தில் பார்க்கறோம் இல்லைங்களா. மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் குணமிகு பகைதரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனபயம் ஐந்தம் தீர்த்து அறங்காப்பான் அல்லனோ. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் எழுதி வைக்கும். எங்க ஊர்ல ஒரு புலவர் இப்படி எல்லாம் பாடியிருக்கிறாரு, தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லி பாராளுமன்றத்தில் எழுதி வைக்கணும். யாராவது ஒரு தமிழர் அவ்வளவு தூரம் போனாங்கன்னா கண்டிப்பா
நம்ம அதெல்லாம் சொல்லலாம் இல்லைங்களா. ஒரு அரசன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இலக்கணம் சொல்றாரு. 5 வகையால பயம் வரும், 5 வகையால துன்பம் வரும் மக்களுக்கு. அந்த 5 வகையான துன்பங்களை யார் ஒருத்தர் நீக்கிறாங்களோ அவங்க தான் அரசன் அப்படின்னு சொல்லி இலக்கணம் சொல்றாரு. நாட்டை யார் ஆளணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அகில காரணர் தாழ்பணிவார்கள் தான் அகில லோகம் ஆளற்குரியர் என்று அப்படிங்கிறாரு இல்லைங்களா. திருக்கூட்ட சிறப்புல யார் இறைவன் திருவடியை வணங்குறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே பெரிய புராணத்துல இது இல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு பணத்தை வாங்கிட்டு குற்றவாளியை விட்டுறாங்க அப்படிங்கிறது எங்க சொல்லியிருக்கு, நாவுக்கரசர் புராணத்துல வருது இல்லைங்களா. மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமையை நோக்கி பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான் அப்படின்னார். தெருள் கொண்டோர் அவர் துணிந்த தீயோனை செருவதற்கு. அந்த தீயோன்கிறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. நாவுக்கரசு பெருமான தீயோன்னு மனசார சொல்லியிருக்கிறானுங்க சமணனுங்க. அதுதான் பெரிய இல்லைங்களா. மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமையை நோக்கி தெருள் கொண்டோர் அவர் சொன்ன தீயோனை செருவதற்கு பொருள் கொண்டு விடாது என்பால் கொடுவாரும் என புகன்றான். அப்ப லஞ்சம் வாங்கிட்டு குற்றவாளியை விட்டுருவாங்க அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானே பாடி வச்சிருக்கிறார். ஆமா. ஆனா அவர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னு வச்சுங்களேன், அவர் சொல்றத அப்படி சொல்லி விடுறான், அமைச்சர்கிட்ட அப்படி சொல்லி விடுறான். களம் சமைத்து மரக்கலம் சமைப்பித்து அதற்கு வேண்டும் கம்மியர் என்று சொல்லி. கம்மியர்னா கப்பலை செலுத்தக்கூடியவர்கள், அதுக்கு தனியா ஆள் இருக்காங்க. ஒரு வியாபாரம் செய்ய போறவரு மரக்கலம் சமைச்சாச்சு, மரக்கலம் சமைச்சாச்சு, அந்த மரக்கலத்தை செலுத்துவதற்கு ஆள் வேணும் இல்லைங்களா. அவரே ஓட்டிட்டு போக முடியாது. இப்போ நம்ம கார் நம்மளே ஓட்டிட்டு போறோம், செல்ஃப் டிரைவிங் எல்லாம் கிடையாது. அந்த மரக்கலம் ஓட்டுவதற்கு அப்படின்னு அந்த காலத்துல இருந்திருக்காரு. அதற்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்போ அவர் வெளியில போறதுக்கு தயாரா இருக்கிறார். அது மீகாமன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கலந்தரு கடவுள் போற்றி அப்படின்னா கடவுள் தெய்வத்தை எல்லாம் வணங்கி இந்திரன் முதலாக, அதாவது நம்முடைய அது என்ன சொல்றது, இந்திரன் இல்ல வருணன் போன்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கி கொண்டு போறார். வருணனும் செய்தனன் முன்பு மாதவனும் நமக்கு வருது இல்லைங்களா. அப்பர் சாமியோட புராணத்துல அப்பர் சாமி கல்லே தெப்பமாக மிதந்தார் இல்லையா. காலையில கூட அதை பத்தி பேசணும் இல்லையா. இருவினை பாசம் மும்மலக்கல் ஆத்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோன்னு. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்லாரு, அப்படி கடல் திரை கரங்கள் நாவுக்கரசு பெருமான சுமக்கிறதுக்கு வருணனன் முன்பு செய்தனன் மாதவம் அப்படின்னார். வருணன் தானே கடல். வருணன் எத்தனையோ பிறப்புல தவம் செஞ்சிருக்கணுமா, அப்பதான் அதுதான் நாவுக்கரசு பெருமான அவனால சுமக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்றாரு. நாவுக்கரசு பெருமான சுமக்கிறதுக்கு வருணன் தவம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற. அதான் வருணனும் செய்தனன் முன்பு மாதவம் என்று சொல்லி தானும் நலந்தரு நாளில் ஏறினர். அப்படி கம்மியர்களையும் பண்டங்களையும் ஏற்றுவதற்கு நல்ல நாள் காண வேண்டுவதில்லை, அவை பயணத்துக்கு முன் பல நாளும் நிகழ்வன என்று சொல்லி சொல்றாரு. அந்த காலத்துல ஒரு நாள் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. நன்னாள் கொண்டு பெரும்பயணம் எழுக என்று நலம் சாற்ற கலெக்டர் பணத்திலே வருது. அந்த காலத்துல பார்த்துருக்கிறாங்க, இல்லைன்னால சொல்ல முடியாது. ஆனா அதையவே ரொம்ப பிடிச்சும் இருக்கல. ஞானசம்பந்த பெருமான் மட்டும் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இதுல திருமறைக்காட்டுல சொல்றாரு, பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது அப்படிங்கிற. இறைவன் திருப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வாராது என்று சொல்லி சொல்றார். அது பிள்ளையாருக்கு அப்ப என்ன வயசு, 10 வயசு. 10 வயசு பிராமண குழந்தை சொல்றார். என்ன சொல்ற, இறைவன் திருப்படி வணங்கக்கூடியவங்களுக்கு ஒன்றும் குற்றம் வராது அப்படிங்கிற. பரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது வந்து அணையாது என்று சொல்லி அங்க தெளிவா சொல்றாரு. அதுவும் அப்பவும் அரசுகள் விடல, நாளும் கோளும் சரியில்லைங்கிறாரு. அதற்கு பிறகு என்ன செய்யறாரு, வேயிறு தோழி பங்கன் அவர் பாடுறாரு. அதற்கு பிறகுதான் வேயிறு தோழி பங்கன் பாடுறாரு. அப்புறம் அதற்கு பிறகும் அவரு நீங்க தனியா போறீங்க நானும் வரேன்னெல்லாம் சொல்றாரு. அவர் அதெல்லாம் வேண்டியதில்லை, அங்க ஆலவாய் பெருமானுடைய அருள் நமக்கு இருக்கு என்று சொல்லி தனியாவே போறாரு. அப்புறம் திருநீர் பூசணிகளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போறாரு. ரெண்டு பேர் திருநீர் பூசிருக்காங்க, அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கிருந்து போறாரு, திருமறைக்காட்டுல இருந்து மதுரை எம்பதி போறாரு. திருநீர் பூசணிகளை பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்காங்க பாருங்க. எல்லையில்லா நீரு போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய அங்கு தீங்கு புரி அமனர் செயல் அழிவித்து சைவம் பாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்ய ஆணையும் உமதே அப்படின்ட்டு போனார். பாண்டி நாட்டுல திருநீரே கிடையாது இல்லைங்களா. புற சமண இருள் சூழ்ந்திருந்த காலம். 2 பேர் திருநீர் பூசிருக்காங்க, அவங்கள போய் நான் பார்த்துட்டு வந்தார, வேற ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு
உத்தரவு வாங்கிட்டு போறார் பிள்ளையார் என்று சொல்லி இப்படி போனான். மாங்கனி கண்ட அன்று முதலே தொடர்பின்றி ஒழுகினான் ஆதலின் அம்மையார்பால் அறிவித்தலன் பிரிபவன் நாயகரிடம் சொல்லி பிரிதல் மரபன்று என்று மேலால் உள்ள காரணம் என்று சென்றவன் இங்கு மீண்டும் வந்து சாதல் இளன் என்று போனான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா மீண்டும் வரப்போறது இல்லை இல்லைங்களா? இப்ப கணவனாக போறவன் மீண்டும் அம்மையார்கிட்ட வரப்போறது இல்லை. அதனால போனான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு ஒரே இதுல. இந்த பாட்டுல வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி நலந்தரு நாளில் ஏறி நளிர்தரை கடல் மேல் போனான். நல்ல நாளா பார்த்து அப்படி அந்த மரக்கடத்துல ஏறி போனவன் தான் மீண்டும் வரப்போறது இல்லை, போனான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல வந்து மீண்டும் வந்து வணிகன் இங்க வரப்போறது இல்லை, அம்மா தான் அங்க போய் வணிகனை சந்திக்க போறாங்க. பின்னாடி அது வருது இல்லைங்களா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் பார்த்துக்கலாம். எங்க போய் சேர்ந்தான் அப்படிங்கறத சொல்றாருங்க. அதாவது குலசேகரப்பட்டணம் அப்படிங்கிறது ஒரு அனுமானம் தானே ஒழிய பெரிய புராணத்தில் அது மாதிரி வரல. ஆனா குலசேகரப்பட்டணம் தான் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்றாங்க நமக்கு. அதாவது என்ன சொல்ற, கன்னி நாட்டோர் பட்டினம் அருங்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். கடல் மிசை வங்கமோட்டி கருதிய தேயந்தன்னில் அடைவுறச் சென்று சேர்ந்து அங்கு அளவில் பல் வளங்கள் முற்றி இடை சில நாட்கள் நீங்க மீண்டும் களத்தில் ஏறி படர்புணல் கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான். நல்ல பொருள் சம்பாதிச்சுட்டு தான் அங்க போறாரு வணிகன். என்ன செய்யறாருன்னா, நல்ல போற வழியில நல்ல பொருள் எல்லாம் ஈட்டி அதற்கு பிறகு அங்க குலசேகரப்பட்டினம் போறோம். அதான் சொல்ற குலசேகரப்பட்டினம் சொல்றாங்க. இதுல புராணத்துல எப்படி வருதுன்னா, கன்னி நாட்டுவோர் பட்டினம் மருங்கு சேர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கன்னி நாடுனா பாண்டி நாடு இல்ல, பாண்டி நாடு அப்படிங்கிறது மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் சேர்ந்ததுதான், நாகர்கோயில் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பாண்டி நாடு நமக்கு. அந்த கன்னி நாடுங்கிறது தான் பாண்டி நாடு. அதுதான் குலசேகரப்பட்டணம்னு சொல்லி பெயர் வரதில்லை, அவ்வளவுதான். மற்றபடி அதற்கான அடையாளங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் இப்போ இந்த போர்லேண்ட் போட்டதில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவரை ஊர்க்காரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து உண்ணாவிரதம்லாம் இருந்து அது அப்படியே இருக்கு, நட ரோட்லேயே இருக்கு. அம்மா வந்து அந்த உடம்பை உதிர்த்து அங்கே தான் அற்புத திருவந்தாதி பாடினது. எலும்புரு கொண்ட இடம் இன்னும் போனால் பார்க்கலாம். அந்த கோயில் ரொம்ப பழமையான கோயிலுங்க. அதாவது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில் அது. அந்த அந்த கோயில் அந்த மன்னர்களுடைய பெயரெல்லாம் அங்கே இருக்கு, அது சிலையெல்லாம் அங்கே இருக்கு. அங்கே நல்ல அருமையான கோயில். காலையில் 10 மணிக்கெல்லாம் கோயில் அடைச்சிருவாங்க. நம்ம ஒரு தடவை போயிருக்கிறோமே திருக்கூட்டத்து சார்பாக. ஆமாம், போயிருக்கிறோம். அங்கே உணவெல்லாம் அங்கே தான் செஞ்சு சாப்பிட்டோம் நம்ம. அதனால அருமையான கோயில், போனோம்னா பார்க்கலாம். அம்மையார் வந்து அங்கே தான் வந்து அந்த எலும்புரு வேண்டி பெருமானிடத்தில் பெற்றது, அற்புத திருவந்தாதி பாடியது. இன்னைக்கு அந்த இடம் இருக்குது. அது ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்கும், சும்மா ஒரு 10க்கு 10 தான் இருக்கும், ஒரு அறை மாதிரி தான் இருக்கும். அதில் தான் அந்த இடம் தான் சொல்லி நினைவாக வச்சிருக்கிறாங்க. எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, விடலை, ஏதோ காப்பாற்றப்பட்டிருக்கு. கன்னி நாட்டோர் பட்டினம் மருங்குன்னு சொல்றாரு. கடலின் மீது கப்பலை ஓட்டி கடல் மிசை வங்கம் ஓட்டி அப்படின்னார். அப்படி தான் எண்ணிய தேசத்தில் சேரும்படி செலுத்தி போய் சேர்ந்து எங்க போலான்னு நினைச்சாரோ அங்க போய் சேர்ந்து பொருள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு அதற்கு பிறகு குலசேகரப்பட்டினம் போறார். அவ்விடத்தில் அளவில்லாத பல வளங்களையும் நிறைவேற்றிக் கொண்டு இடையில் சில நாட்கள் செல்ல மீண்டும் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டு புனல் படரும் பாண்டி நாட்டில் ஒரு கடற்கரை பட்டினத்தின் பக்கத்தில் சார்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமா, அத கடற்கரை பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்ற. தூத்துக்குடி, அத குலசேகரப்பட்டினம் இதெல்லாம் வந்து கடற்கரை பட்டினமா இருந்தது அந்த காலத்துல. கடல் வணிகம் செய்யக்கூடிய ஒரு துறைமுகமாக இருந்தது. இதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் கூட நிறைய தூத்துக்குடி துறைமுகத்து வழியா தான் நமக்கு உள்ள வந்திருக்கிறாங்க. நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து தூத்துக்குடி வழியா வந்திருக்காங்க. கருதிய தேயம் அப்படின்னார். வாணிபம் செய்வதற்கு குறித்த இடம். அங்க போயெல்லாம் பொருள் ஈட்டி கொண்டு மீண்டும் வரார். அடைவுறச் சென்று சேர்ந்து என்று சொல்லி சொல்றார். பட்டின பணர்முனல் கன்னி நாட்டோர் பட்டினம் என்று சொல்லி, கன்னி நாடுனா பாண்டி நாடு, அந்த கடற்கரை நகரம் என்று சொல்லி சொல்றார். பட்டணத்தின் பெயர் ஆசிரியர் கூறவில்லை. இது மந்திர நகர், தூத்துக்குடி, சேதுக்கரை, அப்புறம் குலசேகரப்பட்டினம் முதலாகிய துறைமுக பட்டணங்களில் ஒன்று என்று கருதப்படும். மதுரை என்று சிலர் கருதி படங்களில் காட்டவும் துணிந்து விட்டனர். கடற்கரை இல்லாமல் அது பொருந்தாது. பொருந்தல் மதுரைன்னு சொல்றாங்க, அது பொருத்தம் இல்லை. கடற்கரை இல்லை, அதனால அது பொருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால குலசேகரப்பட்டினம் தான் அப்படின்னு சொல்லி ஓர் பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அம்மையாரை விட்டு நீத்து அவன் சேர்ந்தமையாலும்
அங்கு தாமே போய் தங்கி வாழ சென்ற போதும் அம்மையாரை ஏற்காமையால் இதன் மருங்கு நின்றே போய் வடிவுடன் நீங்கிமையாலும் இந்த நகரின் பெயரை கூறுதல் வேண்டாம் என்று ஆசிரியர் விடுத்தனர் போலும். பாருங்க, அது கூட சொல்லக்கூடாது வாயால அப்படின்னு சொல்லி, ஏன்னா அம்மாவை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால அந்த இடத்த வந்து இந்த இடம்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் மறைச்சிட்டாராம். உரையாசிரியர் சொல்றார். ஆமா, அதனால வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்றார். மெய்ப்புகழ் விளங்கும் அந்த ஊரார் விரும்பும்படி ஒரு வணிகன் பெற்ற செப்பரிய கன்னியை செல்வம் பெருக கல்யாணம் செய்தான் என்று சொல்லி அந்த ஊர் பட்டினம் சொல்லி விட்டுறார். அது எந்த ஊர் பட்டினம்னு சொல்லி சொல்லலை. அதுக்கு சொல்லாததுக்கு காரணம் அம்மாவை வேண்டான்னு சொன்னதுனால அதை ஆசிரியர் பெருமான் தன்னுடைய வாக்கின் மூலமா சொல்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால வந்து சொல்லலையா. சிவப்புண்ணிய உரையில சொல்றார். ஆமா, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குங்க. அதே மாதிரிதான் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் இங்க நம்ம திருவாலங்காட்டில் போய் ஒரு பதியில தங்குறார். அந்த பதியினுடைய பேர் சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை அப்படின்னா அந்த பதி விளக்கமாயிரும் இல்லைங்களா. ஆனா நமக்கு என்ன, திருவாலங்காடு தான் முக்கியம். அம்மையார் காலால் நடந்து வந்த பதி, இன்னொரு பதியில போய் தங்கினார், அந்த பதியினுடைய பேரை சொன்னா அந்த பதி விளக்கமாயிரும். அதனால எந்த பதின்னு சொல்றதில்லை, அதான் சொல்ல. அது மாதிரி சில இடங்கள் வருங்க, சொல்லாததுக்கு காரணம் நிறைய இருக்கு. இம்மையிலே பூயுள்ளவர் யாருங்கான ஏழுலகம் போற்று செய்ப்ப எம்மையாலும் அம்மையிரு தலையாலை நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலங்காடாம் என்று தம்மை உடையவர் மூதூர் மிதிக்கு அஞ்சி சண்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மைநெறி வலுவாத பதியின் மாடோர் செலும்பதியின் அன்றரவு பள்ளி சேர்ந்தார்ன்றார். செம்மைநெறி வலுவாத பதியின் மாடோர்ன்றார். ஆனா எந்த ஊர் அப்படிங்கறத குறிப்பிடலை. அது குறிப்பிடாததுக்கு ஒரு சில காரணங்கள் நமக்கு இருக்கு. இது மாதிரி சில இடங்கள் அப்படி வரும். சரி, இன்னும் 2 பேர் இவங்க வேற பேசணும். இப்போ அவரும் வந்திருக்கிறாரு. நிறைவு செஞ்சுட்டு அப்புறம் நான் செய்தியெல்லாம் நான் பேசுகிறேன். இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செஞ்சிடலாம். அப்புறம் திருக்கூட்டேஸ்வரை பாடிட்டு மனோகர் டிராவல்ஸ்லேருந்து அண்ணன் வந்திருக்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவார். அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் ஐயாவோட இருந்த அனுபவத்தையும் கொஞ்சம் 5-5 நிமிஷம் 2 பேரும் பேசுவாங்க. நீங்களும் பேசுறதா பேசலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம்.